இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் தம்பி வாங்க, உட்காருங்க. என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை தம்பி. சாப்பிட்டீங்களா? ஆ ஆ ஆ சாப்பிட்டேன். என்ன போய் சொல்றீங்களா? ஏன் சார் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இல்லை ஏதோ இருக்கு. நான் பார்த்தேன். நாங்கள் குடும்பமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கும் போது நீங்கள் அப்படியே ஓரமாக நின்று பார்த்து கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன். அதுக்கான உண்மையான காரணம் மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். பார்த்துட்ருக்காப்ல. சொல்லட்டுமா? உங்களுக்கு ஊரில் இருக்க உங்கள் மனைவி பிள்ளைங்க அவங்க ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி விடுங்க, குடும்ப ஞாபகம் வரதானே செய்யும். என்ன பண்ணுறது? தம்பி உன்னோட குடும்பம் ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க? எல்லாங்கிறாங்க, உயிரோட தான். சரி சரி சரி, சாப்பிட்ருங்க. தம்பி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன். ஓ, சாப்பிட்டு சாப்பிட்ற பார்ட்டியா? பார்த்து உடம்ப பார்த்துக்கோ. சார் முதல்ல உங்கள் 2 பேர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இல்லை காலையில் நானும் உங்களை டக்குன்னு வந்து இடத்த காலி பண்ணுங்க போயிடுங்க அப்படி இப்படின்னு நானும் துளசி மேடம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, துளசின்றவங்க என்னோடய மனைவி. இப்போ அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு அவங்க தங்கச்சின்னா உசுறு. இப்போ இங்கே எல்லாருக்குமே அஞ்சலிலாம் ரொம்ப பிடிக்கும். அஞ்சலி இப்போ கர்ப்பமாக இருக்கனால மெக்கானிக் செட்லலாம் இந்த நேரத்தில் வேலை செஞ்சால் அது அவங்களுக்கும் நல்லதில்லை, அவங்க வயிற்று வர குழந்தைக்கும் நல்லதில்லை. அதுக்காக தான் வீட்டில் இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. என் அத்தை ரொம்ப தங்கமானவங்க, அவங்களும் பாவம் பயப்படுறாங்க. சார் நம்ம ஆம்பளைங்க நம்ம வேறு மாதிரி யோசிப்போம், சரிங்களா? அவங்க லேடிஸ் பாவம் அவங்க வேறு மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு அஞ்சலியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். மெக்கானிக் ஷெட்டு கண்டிப்பாக அஞ்சலி நடத்தும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. இனிமேல் அஞ்சலி உங்களோட பொண்ணு, சரிங்களா? உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்களோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. சரி வரட்டுமா? சத்யா பார்த்துக்கோ. வரேன் சார். அடடே, வெந்தய குழம்பா? ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இது வெந்தய குழம்புன்னு உனக்கு தெரியும்ல? அது சிவராம இருக்கான்ல, சிவராம வந்து அவங்க வீட்டில் வெந்தய குழம்பு நல்லா வைப்பாங்கன்னு சொல்லுவாப்ல. எப்பா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அந்த மனுஷன், உன்னை பற்றி மட்டும் என்கிட்ட சொல்லாமல் போயிருக்காரு. சரி, வெந்தய குழம்பு நல்லா இருக்கும், நீ கொஞ்சம் சாப்பிட்றியா? எனக்கு ஒன்று வேணாம், நான் மட்டும் சாப்பிடுக்கிறேன், நீ ஏன் சாப்பிடு. வெந்தய குழம்பா எவன் சாப்பிடுவாங்க? இவன் திருந்த மாட்டான்.